याति परम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् ऊर्ध्वदीकृतवाराशिम् असखीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकमन्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम् नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमधिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीय विग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगत समास संधि योगम सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवर चरितम् मुनि प्रणीतम् रसशिरसश्च वदम् निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजम् प्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामम् निशाचर विनाशकरम् नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतम् रामं भजे श्यामळम् पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् ஸ்ரீமத்வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியுகே வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம்ம ஆச்சாரிய சுவாமியினுடைய திருவருளாலே ஸ்ரீராமாயண கிரந்தத்தை அனுபவிக்க தொடங்கினோம். நடுவிலே அடியனுடைய பாப பிராச்சுரியத்தாலே கொஞ்சம் தடப்பட்டிருந்தது. அதை மீளவும் தொடங்குகிறோம். ஸ்ரீ சுவாமியினுடைய திருவடிவாரங்களிலே அனுகிரகத்தை பிரார்த்தித்துக் கொண்டு கீழே நாம பகவானுடைய அவதாரத்தை பத்தி பார்த்தோம். ஆழ்வார் காட்டுகிறார், கற்பார் ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ, ராமபிரானை தவிர மத்த யாரையாவது கல்விக்கு விஷயமாக கொள்ளலாமோ என்று ஆழ்வார் கேட்கிறார். இது ஆழ்வார் கேட்கிறார்னா ஆச்சரியம். காரணம் என்னன்னா, குலசேகர ஆழ்வார் இப்படி கேட்டாரேயானால் அது பொருத்தமாக அமைந்திருக்கும். ஏனென்றால் ஆழ்வார்களிலே சிலர், ரிஷிகளிலே சிலர் எம்பெருமானுடைய சில நிலைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை தமது திருநெடுந்தாண்டக வியாக்கியான உபக்கிரமத்துல அற்புதமாக காட்டுகிறார். சுகாதிகளும் முதலாழ்வார்களும் பரத்வத்திலே ஊன்னி இருப்பார்கள். சுகபிரம்ம ரிஷி என்ன, பொய்கையார் பூதத்தார் பேயார் என்னும்படியான முதலாழ்வார்கள் என்ன, இவர்கள் எல்லோரும் எம்பெருமான் பராவஸ்தையிலே பரமபதத்திலே எழுந்தருளியிருக்கிறானே அதிலே ஈடுபட்டிருப்பார்கள், ஊன்னி இருப்பார்கள்னு காட்டுறார். சனகாதிகளும் திருமழிசிப்பிரானும் அந்தராத்மத்தையிலே ஊன்னி இருப்பார்கள். சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதா என்று பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள். சிருஷ்டி காலத்துல சிருஷ்டிக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக பிரம்மா தன்னுடைய மனசிலிருந்தே, மனசென்னும்படியான தத்துவத்திலிருந்தே 4 குழந்தைகளை உருவாக்கினார். 4 குழந்தைகளும் பிறக்கும் போதே 5 வயசு குழந்தைகளை போல இருந்தது. அந்த 4 குழந்தைகளையும் கேட்கிறா, குழந்தைகளே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், எனக்கு சிருஷ்டியில உபகாரம் பண்ண வேண்டும். பகவான் ஜகத்தை எல்லாம் சிருஷ்டிக்க சொல்லி இருக்கிறான். அந்த பகவானுடைய நியமனம், தன் நியமனானுகுணமாக அந்த சிருஷ்டியிலே நான் அதிகரித்திருக்கிறேன், அதிலே ஈடுபட்டிருக்கிறேன். அந்த நியமனத்துக்கு அனுகுணமாக நீங்கள் எனக்கு உபகாரம் பண்ணணும்னு பிரம்மா கேட்கிறேன். உடனே அந்த 4 குழந்தைகளை சொல்லிடுத்து, தகப்பனாரே
தேவரீருடைய பாவனை கர்ம பாவனை, எங்களுடைய பாவனை பிரம்ம பாவனை. கர்ம பாவனைன்னா என்ன, பிரம்ம பாவனைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், உம்முடைய ஒரு பாவனை ஈடுபாடு இருக்கிறதே செயல்களை செய்வதிலே ஈடுபாடு. இதை செய்யணும் அதை செய்யணும் என்று நம்முடைய கரணங்களை கொண்டு காரியங்களை செய்தோமேயானால் அது கர்மம். பிரம்மம்னா பெருசுன்னு அர்த்தம். எங்களுடைய பாவனை உம்மை போல கர்மத்தோட அளவுபட்டது கிடையாது. எங்களுடைய பாவனை எப்படிப்பட்டது தெரியுமா? அது ரொம்ப பெரிய பாவனை. பெரியதுன்னா பெரியவனான பகவான பத்தின பாவனை, பெரியவனான பகவானுடைய பெருமையை பத்தின பாவனை. பெரியவன் பகவான் பிரம்மம் பிரம்மம்னு சொல்றான். பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்னால், குணத்தாலே எவன் பெருத்தவனாய் இருக்கிறானோ, ஸ்வரூபத்தாலே எவன் பெருத்தவனாய் இருக்கிறானோ அவன் பிரம்மம்னு சொல்லப்படுகிறான். குணத்தால பெருத்தவர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். நல்ல குணங்கள், பெரிய பண்பு. இந்த பண்பாலே பெருத்தவனாய் இருந்தாலும் அவன் ஸ்வரூபத்தால சின்னவனா இருக்கான். அவனுடைய ஆத்மா அணுவாத்தான் இருக்கு. ஆனால் பகவான் ஒருத்தன் தான் குணத்தாலும் அளவிடப்பட முடியாதவனாய் இருக்கிறான், ஸ்வரூபத்தாலும் அளவிடப்பட முடியாதவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட பிரம்மத்தினிடத்துல எங்களுடைய பாவனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கிறான், ஓரிடம் விடாமல் இருக்கிறான். ஓரிடம் இல்ல, விடாமல் இருக்கக்கூடிய அந்த பகவான் இருக்கிறானே, அப்படிப்பட்ட பகவானாகிற அந்த பிரம்ம பாவனையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த சனகர்கள். அதுதான் அந்தர்யாமித்துவம்னு பேரு, அதுதான் அந்தராத்மதைன்னு பேரு. கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும் கரந்து எங்கும் பரந்துளன்னு ஆழ்வார் முதல்லயே அதை காட்டுறார். நாராயண சப்தத்துக்கு அர்த்தமே அதுதான். ஒரு வஸ்துவுக்கு உள்ளும் புறமும் பூர்ணமாக வியாபித்து இருக்கிறான். விஷ்ணு சகஸ்ரநாம தொடக்கமே விஸ்வம் விஷ்ணு, விஸ்வம் எல்லாமாய் இருக்கக்கூடியவன். ஆழ்வார் ஸ்பஷ்டமா அதை காட்டுகிறார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் புகழநல் ஒருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயு என்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நீள் சுடர் இரண்டும் என்கோ ஏழுவிழி அனைத்தும் என்கோ கண்ணனை கூவுமாறே. அப்ப இந்த பாவனையில நாங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்தராத்மத்தை. அதே மாதிரி திருமழிசை ஆழ்வார் பூனிலாய வைந்துமாய் புனற்கணின்ன நான்குமாய் தீனிலாய முன்னுமாய் செந்த கால் இரண்டுமாய் மீனிலாய தொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணன் என்னை யார் நினைக்க வல்லனே. ஆறுமாறும் ஆறுமாய் ஓர் ஐந்துமைந்தும் ஐந்துமாய் ஏறு சீர் இரண்டும் ஒன்று வேழுமாறும் எட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யனோடு பொய்யுமாய் ஊரோடோசை ஐந்தும் ஆயவாயமாயனே. அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது அவர் அந்தராத்மாவிலே ஊன்னி இருக்கிறார், ஈடுபட்டு இருக்கிறார், அந்தர்யாமித்துவத்திலே ஈடுபட்டு இருக்கிறார். அப்ப சனகாதிகளும் திருமிசை பிரானும் அந்தராத்மத்திலே ஈடுபட்டு இருப்பார்கள். வால்மீகியாதிகளும் குலசேகர பெருமாளும் ராமாவதாரத்திலே ஈடுபட்டு இருப்பார்கள். வால்மீகி பகவான் ராமாவதாரம், அதான் தெரியும். குலசேகர ஆழ்வார் ராமாவதாரம். பராசர பாராசரியாதிகளும் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலே உன்னி இருப்பார்கள். பராசர பகவான் விஷ்ணு புராணம் சாதித்தவர், பாராசரியர் வியாசாச்சாரியர், பராசர பாராசரியாதிகளும். அதுக்கு மேல இவர் சொல்லப்படும்படியான விஷயம் நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் இவர்கள் கிருஷ்ணாவதாரத்திலே உன்னி இருப்பார்கள். நாரதாதிகளும் தொண்டரடிப்பொடியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் கோயிலே உன்னி இருப்பார்கள். கோயில்னா திருவரங்கம். திருவரங்கத்திலே உன்னி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஸ்ரீ சௌனக பகவானும் பாஞ்சராத்திரா, ஸ்ரீ பாஞ்சராத்திரா ஆகமத்தினுடைய பல சூத்திரங்களை சௌனக சூத்திரங்கள்னு அமைந்திருக்கின்றன. அர்ச்சாவதாரத்தை முக்கியமா சொல்ற ஸ்ரீ சௌனக பகவானும் திருவங்கையாழ்வாரும் புகந்தருளின் நிலங்களிலே உன்னி இருப்பார்கள். தாம் அர்ச்சையேத்து தாம் பிரணமேத்து, அவனையே அர்ச்சியுங்கள், அவனையே பிரணாமம் பண்ணுங்கள் என்ன நாம ஏரியருள பண்ணி இருக்கக்கூடிய திருமேனிக்கு எந்த திருநாமம் வைக்கிறமோ அந்த திருநாமத்தை ஏத்துக்கிறான் பெருமான். அவனை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், அவனே ஈடுபடுங்கள். இப்படி காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வாரும் சரி, ஸ்ரீ சௌனக பகவானும் சரி. அப்ப இதுல நம்மாழ்வாரும்
பெரியாழ்வாரும் ஆண்டாளும் எதுல உன்னி இருப்பான்னா கிருஷ்ணாவதாரத்திலே உன்னி இருப்பார்கள். அதனால்தான் நம்மாழ்வாருக்கு விலட்சணமான பெயரிடுகிறார் பராசர பட்டர். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விவோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சீத்து திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம். ரிஷிம் ஜுஷாமஹே, ஆழ்வார்ன்ற ரிஷியை நான் வணங்குகிறேன், அவரிடத்துல ஈடுபட்டு இருக்கிறேன். ஆர்னு கேட்டா அவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். திருஷ்ணான்னா வேட்கை, ஆசைன்னு அர்த்தம். கிருஷ்ணான்னா கிருஷ்ணன் அர்த்தம். கிருஷ்ண திருஷ்ணான்னா கிருஷ்ணனிடத்திலே இருக்கக்கூடிய ஆசையே வடிவெடுத்தவர் ஒரு அர்த்தம். ஆழ்வாருடைய கிருஷ்ண பக்தி அதிவிலட்சணமானது. லோகத்துல யாரிடத்திலையும் அந்த மாதிரி கிருஷ்ண பக்தியை காண முடியாது. நமக்கெல்லாம் உபதேசம் பண்றார் செய்யதாமரை கண்ணனாய் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார். செய்ய வரத்துவமாய் சீரார் வியூகமாய் தூய விபவமாய் தோன்றிவத்துள் எய்தும் அவர் கிண்ணிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிது. நமக்கெல்லாம் அர்ச்சாவதாரம் தான் எளிது, நெஞ்சினால் நினைப்பான் எவன் சொல்றார். அப்ப அர்ச்சாவதாரம்னு உபதேசம் பண்ணின ஆழ்வார் 9 பாட்டளவும் சென்ற பிறகு 10வது பாசுரத்துல அர்ச்சாவதாரத்து பெருமாளான திருவரங்க தெம்பெருமானை வழிபடுகிறேன், திருமலை எம்பெருமானை வழிபடுகிறேன், தேவப்பெருமாளை வழிபடுகிறேன், பார்த்தசாரதியை வழிபடுகிறேன், சோழசிம்மபுரம் கடிகாச்சல நரசிம்மனை வழிபடுகிறேன், இப்படின்னு ஏதாவது சொல்லலாமே. சொல்லல. கடல் வண்ணன் கண்ணன், விண்ணோர் கருமாணிக்கம், எனதாருயிர் அடவரும் படமங்க அந்நைவர்க்காகி வெஞ்சமத்து அன்னு தேர் கடவிய பெருமான். படவரவினை கிடந்த பரம் சுடர் பண்டு நூற்றுவர் அடவரும் நூற்றுவர் அட வரும் படை மங்க. அதாவது அடுவதற்காக பாண்டவர்களை நிரசிப்பதற்காக வந்ததாய் அமைந்திருக்கக்கூடிய படைகள் எல்லாம் அழிப்பதற்காக தேர் கடவிய பெருமான். அன்றைய தினத்துல தேரோட்டி அந்த பாண்டவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தானே கண்ணனம் பெருமான். அந்த கண்ணனம் பெருமானுடைய கனைகளை நாம் பார்க்கணும். நமக்கெல்லாம் உபதேசம், நீங்கள்லாம் அர்ச்சாவதாரத்தை பாருங்கோ, நீங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தை பாருங்கோ, நீங்கள்லாம் இந்த கஷேத்திரத்தை பாருங்கோ, நீங்கள்லாம் இந்த பெருமாளை திருக்கண்ணபுரம் பெருமாளை பாருங்கோ, இப்படின்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி விட்டு ஆழ்வார் தனக்குன்னு வரைச்சே யோ கண்ணனை பார்க்கணும், கண்ணன் திருவடிகளை பார்க்கணும். இங்க வந்து தேர்கடவிய பெருமான்னா பார்த்த சாரதின்னு அர்த்தம் வச்சுட்டு அர்ச்சாவதார பெருமான் இல்ல, திருவல்லிக்கணியம் பெருமான் இல்ல. இந்த இடத்துல அன்னைக்கு தேரோட்டினாரே விபவாவதாரத்துல அந்த எம்பெருமான், அவருடைய கனகழலை என்று காண்பேன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு கிருஷ்ணாவதாரத்துல அவருக்கு ஈடுபாடு. அவருக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபாட்டுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஈடுபாடு. எல்லா இடத்துலயும் கண்ணன் 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 கண்ணன், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அந்த நம்மாழ்வார் கற்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ. ராமபிரானுடைய குணங்களை பார்த்ததும் கண்ணன் மறந்து போயிட்டார். மறந்து போயிட்டார்ன்றது இல்ல, கண்ணன் யாராவது பேர் சொன்னா கூட அவருக்கு காதுல கேட்டுக்க முடியல. மற்றும் கற்பாரி ராமபிரானே எல்லால் கண்ணனை கற்பரோனாவது சொல்லாமலையோ, அப்ப கண்ணன் பேர்ல ஆசை இருக்குன்னு சொல்லலாம். மற்றும் கற்பரோ, வேற எதையாவது பார்ப்பர்களோ, வேற எதையாவது கற்பர்களோ. திருவரங்கத்தெம்பெருமான சேவித்தார் திருப்பாணாழ்வார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகங்கள் மத்தொன்னினை காணாவே. இன்னொன்னு என் கண் பார்க்காதுன்னா ஏன்? அந்த திருவரங்கத்தெம்பெருமான தவிர இன்னொரு பெருமாளை கூட என்னுடைய கண் காணாது. இன்னொரு பெருமாள்னா இன்னொரு அர்ச்சாமூர்த்தியை கூட காணாது. அங்க பக்கத்திலேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் எத்தனை பேர் எழுந்தருளி இருக்கிறார்கள். திருவள்ளரை எம்பெருமான் அவரையும் காணாது, திருவேங்கடத்தெம்பெருமானையும் காணாது, உத்தமர் கோயிலம் பெருமானையும் காணாது. திருக்கொழியூர்னு சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடிய அந்த உறையூர்ல இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனையும் காணாது. அப்ப இதெல்லாம் அனுசந்தித்து பார்ப்போமே. ஆனால் மற்றன்ற அர்த்தத்துக்கு அதை தவிர மற்றொன்று, அதை தவிர மற்றொன்றையும் காணாதுன்னு சொன்னார் போலே பாவகா நான் அந்யத்ர கச்சதி திருவடி சொன்னார். ராமனை தவிர என்னுடைய எண்ணமானது இன்னொரு இடத்துல போறதே கிடையாது. சிலதுதான் சொல்றதுக்கே அவளுக்கு வாய் வரதில்லை. அந்த மாதிரி ஆழ்வார் இந்த இடத்துல இந்த பாசுரம் ராம கல்யாண குணங்களை நினைத்த போது ஆழ்வாருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா
மற்றும் கற்பரோ, கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. கல்விக்கு விஷயம்னா ராமபிரானை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னா, நான் விழுந்து கிடந்தேன்னு சொன்னேனே கண்ணனை கூட கற்க மாட்டார்கள். ஆழ்வார் இந்த வார்த்தையை சொன்னா ராமாவதாரத்துக்கு என்ன பெருமை? அந்த அவதாரத்தை பத்தி தான் இப்ப பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல ஏற்கனவே பார்த்த விஷயம் பகவான் அவதாரம்னா என்ன அப்படின்றதுதான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல 3 விஷயங்கள் சொல்லப்பட்டன. அவதாரங்கள்னா என்னது, அவதாரம்னா என்னது? அவதரதீதி அவதாரம், இறங்கி வருகிறான். எங்கேருந்து எங்க இறங்கி வருகிறான் சுவாமி? பரமபதம் மேல இருக்கும் இல்லையோ, அங்கிருந்து இறங்கி வந்துட்டான். அதுதான் அவதாரம். அப்போ எம்பெருமான் வியூக வாசுதேவ மூர்த்தியா இருக்கானே, அதையும் அவதாரம்னு சொல்லணும் இல்லையே? அத வியூகம்னு தானே சொல்றோம். பரத்வம், வியூகம், விபவம். வியூக வாசுதேவ மூர்த்தி அவதாரம்னு சொல்றது இல்லை. சொல்லலாம், தப்பே கிடையாது. வியூக அவதாரம்னே சொல்லிடலாம். அதுவும் ஒரு அர்ச்சாவதாரமான நம்ம வச்சுட்டு இருக்கோம். 108 திவிதேசங்கள்ன்ற போது 106 இந்த பூமியிலே நாம சேவிக்கலாம். திருப்பார்க்கடல் சேவிக்க முடியாது, பரமபதம் இப்படியே சேவிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலை. ஆஹா, அது ரெண்டும் ஒண்ணு தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே, என்னென்ன உனக்கிடமா இருக்க என்னை உனக்குறித்தாக்கினேன்னு காட்டுறாரு. அந்த இடம் ரொம்ப அழகான வியாக்கியானம், அவசியம் அனுபவிக்கணும். தனிக்கடலே அப்படின்னா பிராட்டினுடைய அவதார ஸ்தலம், அந்த இடத்துல பெருமான் எழுந்துள்ள இருக்கிறார். தனிச்சுடரே, சுடர்னா சூரியன், பெருமானுடைய அவதார குலம் ராமாவதார குலம். ராமாவதாரத்தினுடைய குலம் சூரிய குலம்னு பேர். ரவிகுல தீபன்னு சொல்லுவார், ரவிகுல சோமன்னு சொல்லுவார். அவனுடைய குலம், ரவியினுடைய குலம் விவஸ்வானுடைய குலமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்படி இருக்கக்கூடியது பெருமானுடைய அவதாரத்தினுடைய குலம். தனி உலகே, இது மாத்திரம் உலகு. ஒன்னு கடல், ஒன்னு சுடர், மத்தொன்னு உலகு. அதையும் உலகுன்னு சொன்னார் அப்படின்னா, பெருமாளும் பிராட்டியும் கைகோத்தண்டு இருக்கக்கூடிய இடம். ஒன்னு பிராட்டியினுடைய அவதார ஸ்தலம், மத்தொன்னு பெருமானுடைய அவதார குலம், மத்தொன்னு பெருமானும் பிராட்டியுமாக பரமபதத்திலே கைகோத்து கொண்டு உலாவும்படியான பெரிய உலகம் அது அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. ஆக அப்படி பார்க்கிற பொழுது அந்த எம்பெருமான் அவன் பரமபதத்துல தான் எழுந்தருள் இருக்கக்கூடியவன் வியூக வாசுதேவ மூர்த்தியாகத்தான் வந்தாலும் கூட அது வியூகாவதாரம்னு சொல்றதுல தோஷம் இல்லை. ஆனா சொல்றது அப்ப அவதாரம்னு சொன்னால் அவன் மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராமகிருஷ்ண பலராம கிருஷ்ண கல்கி இத்தியாதி அவதாரங்கள் இருக்கின்றனவே, இதத்தான் அவதாரம்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னால், இந்த இடத்துல அவதாரம்ன்றதுக்கு பிறவாத நிலையிலே இருக்கிறவன் பிறக்கும் நிலைக்கு வருகிறான். எப்ப பிறவாத நிலையிலே இருக்கிறவன் பிறக்கும் நிலைக்கு வந்து விட்டானோ, அப்ப நம்மள போலதானே. அப்படின்னா சில பேர் என்ன ஆச்சாரியர்கள், சில ஆச்சாரியர்கள் என்ன சொன்னார்கள்னா, அதாவது அத்வைதாச்சாரியர்கள்லாம் சொல்ற வார்த்தை ஜன்ம பிரதிபாசா, பிறக்கிறார் போல தோற்றமே ஒழியாது. அதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம், மித்யாவான விஷயம். மித்யானா பொய்யின் அர்த்தம், பொய்யான விஷயம் அது. உண்மையிலேயே பகவத் தத்துவத்துக்கு பிறப்பு கிடையாது, நம்ம கண்ணுக்கு பிறக்கிறார் போல தெரியாது. அத்வைத்தத்துல எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிடுறான். இந்த அத்வைத்த வாதங்கள்லாம் ரொம்ப பெரிய வாதங்கள். அந்த வாதங்களை எம்பெருமானார் தம்முடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல மறுத்து இருக்கிறார். அந்த மறுப்புக்கு அனுகுணமாக வேதாந்த தேசிகனும் பல கிரந்தங்களை சாதித்திருக்கிறார். அதற்கனுகுணமாக பஞ்ச விஜயம் சாதித்திருக்கிறார் சோழசிம்மபுரம் தொண்டையாச்சாரிய சுவாமி. பாராசரிய விஜயம், பரிகர விஜயம் இத்தியாதியான விஜயங்கள் எல்லாம் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய இதிலெல்லாம் இந்த விசிஷ்டாத்வைத்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தானுகுணமாக
அத்வைத்தவாதங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றுக்கெல்லாம் மறுப்பு பேசப்பட்டிருக்கின்றன. அப்ப இப்படிப்பட்ட அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த பகவான் இறங்கி வர்றது உண்மையா பொய்யான்னு முதல்ல கேள்வி வந்தது. இதுதான் அர்ஜுனனுக்கே சந்தேகம். நான் பிறக்கிறேன், எனக்கு தெரியுது, உண்மை கேள்வி பார்த்துக்கிறேன். நீ பிறக்கிறேன்னு பகவான் சொல்றேன், நீ நிஜமாவே பிறக்கிறியா என்கிட்ட, அல்லது இந்த திரையில காட்டப்படும்படியான படம் போல, நிழல் படம் போல காமிச்சுடுறியா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் முதல்ல கண்ணன் தெரிவித்திருக்கிற வார்த்தை பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்ச அர்ஜுனா. அர்ஜுனா, உன்னுடைய ஜென்மம் சத்தியம்னு நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அப்ப என் ஜென்மமும் ஒன்னது போலதான், ஒத்துக்கோ, நான் சொல்லிட்டேன். இது முதல் விஷயம். இதை பார்த்துட்டே இருக்கிறது. அதுதான் அவதாரஸ்ய சத்தியத்துவம். சரி, பிறக்கிற போது நீ பரமபதத்துல எவ்வளவு பெரியவனா இருக்கிறாய், வியூக வாசுதேவ மூர்த்தியாக எவ்வளவு பெரியவனா இருக்கிறாய், நீ எப்படி எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் இருக்கிறாய், எப்படி எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கிறாய், அந்தந்த இடத்துல உனக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, எல்லா விதமான உயர் பண்புகளும் உண்டு. அகிலேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா. எந்த விதமான தாழ்ந்த குணமும் உனக்கு தட்டுவது கிடையாது. அகிலேய பிரத்யநீகா. அடுத்தது, எல்லா விதமான நல்பண்புகளும் உண்டு, எல்லா விதமான கல்யாண குணங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய நீ இப்படி வந்து பிறந்து விட்டாயே, ஆனால் பிறவியின் காரணமாக உனக்கு தோஷம் தட்டுமா? உனக்கு தோஷம் தட்டுமா அப்படின்னு கேள்வி. சங்காத்து ஒரு விஷயம். காஞ்சி பிருத்திவியாதி பயங்கரன் சுவாமி சிறுபிராயத்துல திருவரங்கம் எழுந்தருள் இருந்தார். அப்ப திருவரங்கத்து வீதியில இருக்கக்கூடிய ஒரு திருமாளிகையில ஒரு பெரியவர் பாடம் சொல்லிட்டு இருந்தார் சில வித்தியார்த்திகளுக்கு, மாணவர்களுக்கு. அதுல யாதவாபியுதய காவியம், வேதாந்த தேசிகருடைய யாதவாபியுதயம், கிருஷ்ணாவதார காவியம், கிருஷ்ணாவதாரத்தை பத்தி யாதவர்களுடைய அபியுதயம், எப்படி அவர்கள் மேலெழுந்தார்கள், எப்படி அவர்களுக்கு பெருமை ஏற்பட்டதுன்னா கிருஷ்ணனாதே என்று கிருஷ்ண வைபவம் அதான் சொல்லுவார். சிறக்கூடத்துல எம்பெருமான் கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணினார். இது ஸ்ரீ ஜெயந்தி அவகாசம், ஸ்ரீ ஜெயந்தி சமயம். இது இப்போ பொருத்தமா வந்திருக்கு. அப்ப கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணினான் சிறைக்கூடத்திலேன்னு சொன்ன போது, அனகா பாபமில்லாதவன் தோஷமில்லாதவன் அவதாரம் பண்ணினான்னு தேசிகன் காட்டுற. உடனே தோஷமில்லாத பகவான் கண்ணனாக வந்தான், தோஷமில்லாத பகவான் கண்ணனாக வந்தான், அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு எல்லாம் அவர் விவரிச்சு அர்த்தம் சொன்னார். அப்பை தீட்சிதருக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்படி எல்லாம் அர்த்தம் சொன்னார். உடனே சுவாமி அந்த இடத்துல அப்பதான் அங்க இருந்தார். இதை கேட்டுட்டே உட்கார்ந்து இருந்தார். காஞ்சிபுரம் சுவாமி சின்ன பிள்ளை, ஒரு 16-17 நட்சத்திரம் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ 20 நட்சத்திரத்துக்குள்ள. உடனே சுவாமி, இந்த இடத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது, தோஷம் இல்லாதவன் பொதுவா சொல்லிடாதையும், கர்ப்பகத தோஷம் இல்லாதவன், தேவகி கர்ப்ப சம்பூதனாக இருந்தும் கூட கர்ப்பகத தோஷம் இல்லாதவன், தேவகி வயிற்றிலே பிறந்தவனா இருந்தும் கூட நம்ம போல கர்ப்பவாசம் பண்ணினதாலே ஏற்படும்படியான தோஷம் அவனுக்கு கிடையாது. அதுக்குத்தான் அவன் பாபம் இல்லாதவன் தோஷம் இல்லாதவன் சொல்லணும். அதை விட்டுட்டு பொதுவா அவன் தோஷம் இல்லாதவன், எல்லாரை விட பெரியவன், எல்லாரையும் நியமிக்கிறவன், அங்க நியாமியனா வந்திருக்கான், தேவகிக்கு பிள்ளையா வந்திருக்கான். அப்படி இருக்கிற போது அவனுக்கு தோஷம் இல்லாதவன்னா கர்ப்பவாசம் பண்ணினதாலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷம் இல்லாதவன். ஆழ்வார்களுக்குள்ளே பொய்யார் பூதத்தார் பேயார் இவா 3 பேரையும் அயோனிஜாள்னு காட்டு. ஆண்டாள் அயோனிஜையாக அவதாரம் பண்ணினாள். அப்போ ஒரு கர்ப்பவாசம் பண்ணின அந்த தோஷம் எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு நிலையை அந்த இடத்துல காட்ட வேண்டும். அதை விடுத்து நீர் இப்படி சொல்றீரே, அப்ப பிறவாத நிலையில் இருக்கும்படியான எம்பெருமான் பிறக்கும் நிலைக்கு வந்தாலும் கூட அதற்குண்டானதான தோஷம் தட்டுவது கிடையாது. ஏய பிரத்யநீகன். அவர் ராமர் அவதாரம் பண்ணார், மன்னு புகழ் கௌசலன் மணி வயிறு வாய்த்தவனே, தாலாட்டு அழகா பாடியிருக்கார்.
அதனால கௌசல்யனுடைய மணிவயிறு வாய்த்தபடியாலே நம்ம போலேதான் பெருமாளும் அவதாரம் பண்ணார், நம்ம போலேதான் கர்ப்பவாசம் பண்ணினார் அப்படின்னு அவருக்கு ஒரு தாழ்ச்சி சொல்ல முடியுமோ? கர்ப்பவாசம் பண்ணினாலும் கர்ப்பகத தோஷம் கிடையாது. இதுதான் எம்பெருமானுடைய அகிலேய பிரத்தினீகத்துவம்னு பேர். எந்த விதமான தாழ்ச்சியும் தட்டாதவன், தாழ்ச்சி நடுவிலே இருந்தாலும் கூட தாழ்ச்சி தட்டாதவன். அதனால்தான் அகிலேய பிரத்யநீகான்னு சொல்லும்படியான வார்த்தை. அஜகத் சுஸ்வபாவதா. அப்போ பரமபதத்துல என்ன பெருமையோடு இருக்கிறானோ அந்த பெருமையோடேயே இங்கு பிறக்கிறான். அஜோபி சன்னு அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு சம்பவாமி. நான் பிறவாதவனாயிருந்தே பிறக்கிறேன், அழிவற்றவனாயிருந்து பிறக்கிறேன், அத்தனை பேரையும் நியமிக்கிறவனாயிருந்து பிறக்கிறேன். இன்னொருத்தனுக்கு பிள்ளை ஆயிட்டேன்றதுக்காக அவன் சேஷி நான் சேஷபூதன்றதெல்லாம் கிடையாது. வஸ்துஸ்திதி உண்மை எப்படி இருக்கும்னா நான் தான் சேஷி, அவன் தான் சேஷபூதன். நான் நியமிக்க அவன் நடக்கணுமே ஒழிய அவன் நியமிக்க நான் நடக்க மாட்டேன். அந்த ஆத்மா நியமிக்க நான் நடக்க மாட்டேன், நான் நியமிக்கத்தான் அந்த ஆத்மாவுக்கு ஸ்திதி. ஏதோ அந்த அவதாரத்துல நான் இப்படி பிறந்திருக்கிறேன். அஜகத் ஸ்வஸ்வபாவதா பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி. சரி, அந்த திருமேனி எப்படி இருக்கும் இதையும் சொல்லிட்டு. சுத்த சத்துவமயமான திருமேனி, பரமபதத்துல இருக்கக்கூடிய திருமேனி எல்லாம் அத்தனை சுத்த சத்துவம். இங்க இருக்கிறது மிஸ்ர சத்துவம். இங்க இருக்கிற சரீரம் அத்தனை எப்படிப்பட்டதுன்னா சத்துவம் ரஜஸ் தமசு முக்குணங்களால் ஆகியிருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள், பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கக்கூடிய இந்த வஸ்து. ஆனா பரமபதத்துல வெறும் சத்துவ குணம் தான் இருக்கும் அந்த அச்சித்துக்கு. அந்த திருமேனியோடய இங்கு வரான். ஆதியம் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் அங்க எங்க எப்படி இருக்கானோ அதே மாதிரியே பிறந்திருக்கிறான். அது காட்டப்பட்டு இருக்கக்கூடிய சுத்த சத்துவமயத்துவம் ஸ்வேச்சா மாத்திர நிதானத்தை இதுதான் பார்க்கணும். சரி, அவன் பிறப்பதற்கு எது காரணம்? அப்ப பிறப்பதற்கு எது காரணம்னால், காரணம்ன்றது ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு என்ன ரீசன், இன்னொன்னு என்ன காஸ். ஆங்கிலத்துல சொல்லணும். காஸ்னா எதனுடைய அடிப்படையில எது அடியாக வந்ததோ அது காஸ். அப்போ அதனுடைய ஒரு தன்மையை காட்டக்கூடிய அடையாளம் அது ரீசன். அவன் பிறந்தான் எப்படி வச்சிருக்காய்? தேவகி உன்னை விட்டுட்டு போறேன், நீ என்னை விட்டுட்டு போறேன்னு அழுதாளே, பிறந்தான்னு, அதுதான் ரீசன். யசோத பிராட்டி தாலாட்டி அவனை சீராட்டி பால் ஊட்டினாலே, அதான் ரீசன். கௌசல்ய பிராட்டி கொஞ்சினாலே, அதனால அவன் பிறந்திருக்கிறான்னு தெரியுது. இது ரீசன். அவனை பத்தின அறிவு ஏற்படுவதற்கு எது காரணமோ அது ரீசன் சொல்லலாம். அவன் அப்படி ஆவதற்கு எது காரணமோ அது காஸ். இப்ப இந்த இடத்துல அந்த எம்பெருமான் தான் அவதாரம் பண்ணுகிறானே, எதனால அவதாரம் பண்றான்? முதல்ல நாம ஏன் பிறக்கிறோம்? நமக்கு ஏன் இந்த உடம்பு கிடைச்சது? சில பேருக்கு வெளிநாட்டுல எங்கேயோ கிடைச்சிருக்கு உடம்பு. சில ஜீவாத்மாக்களுக்கு சிங்கமா உடம்பு கிடைச்சிருக்கு, சில ஜீவாத்மாக்களுக்கு ஆனையா கிடைச்சிருக்கு, எறும்பா கிடைச்சிருக்கு, ஈயா கிடைச்சிருக்கு, பல்லியா கிடைச்சிருக்கு. சில ஜீவாத்மாக்கள் இந்திரனாவும் வருணனாவும் ருத்ரனாவும் இப்படி எல்லாம் இருக்கா, பிரம்மாவாவும் இருக்கு. இந்த உடம்பு நாம வாங்கிட்டு வந்ததா? சுவாமி எனக்கு இந்த மாதிரி உடம்பு வரணும், இந்த மாதிரி உடம்பு இருக்கணும் அப்படின்னு நாம பெருமாளை பார்த்து கேட்டோமா? நாம கேட்கலையே. நாம கேட்காத போது நமக்கு யார் இந்த உடம்ப கொடுத்தா, எதுக்கு கொடுத்தா, எப்படி கொடுத்தா? இது எல்லாருக்கும் வர கேள்வி. நான் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கேன்? எல்லாரும் சொல்றான், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி வருது? இது லோகத்துல எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அத்தனை பேரும் கேட்கக்கூடிய விஷயம். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, எனக்கு மாத்திரம் இப்படி. எனக்குன்னு வரைச்சே இப்படிதான் வரும். கோவில்ல பிரசாத விநியோகம் வாங்கச்சே கூட நமக்குன்னு வரைச்சே கொஞ்சமா சாதிச்சு சொல்றாரு. அதை பார்க்கிறோம், பக்கத்துல இருக்கிற ஒரு கையை இலைய பார்க்கிறோம், நம்ம கையில பார்க்கிறோம். பத்தியா என் கையில துண்டு இருக்கு, இவ்வளவு உண்டு இருக்கு, அவருக்கு எவ்வளவு போட்டு போயிருக்காரு பாரு. எனக்குன்னு ஏன் தான் இப்படி வருதோ?
ஒரு விஷயத்துலயும் நாம சொல்றோம். ஏன் இந்த விஷயமெல்லாம் கேட்கவே வேண்டாம், பிரசாதம் கிடைக்கிறது, பணம் காசு கிடைக்கிறது, எனக்கு ஏன் இந்த சரீரம்னு கேட்டுக்கிறோமா நாம? அது கேள்வி கேட்டோமே ஆனால் அதுக்கு பதில் நம்முடைய கர்மம். நீ அர்ஜுனனாக பிறக்கணும்னு உனக்கு இருக்குப்பா, நீ பிறந்தாய். அவன் நகுலனாக பிறக்கணும்னு அவனுக்கு இருக்கு, அவன் பிறந்தான். இவன் பீமனாக பிறக்கணும்னு அவனுக்கு இருக்கு, அவன் பிறந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவனுடைய பூர்வ கர்மம். யத் யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மா அனுரூபம். பூர்வ கர்ம அனுரூபம் தான் இதெல்லாம் கிடைக்கிறது. ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கார், பளபளன்னு இருக்கார், நன்னா இருக்கார், தேஜஸ்வியா இருக்கார். எங்கேருந்து வந்தது அந்த தேஜஸ்? இவனுடைய கர்மானுபவம். ஒருத்தன் குரூபனா இருக்கிறான், இவனுடைய கர்மானுகுணம். ஒருத்தன் ரொம்ப பெரிய பணக்காரனுடைய கிரகத்துல பிறந்திருக்கிறான், அவனுடைய கர்மானுகுணம். இப்ப இதுக்கெல்லாம் நாம ஒரு காரணத்தை காட்ட முடியுமானா, காரணம் நம் கர்மம் தவிர வேற காரணம் தெரியாது. ஆனால் எந்த கர்மம்னு தெரியாது, அதுதான் சாஸ்திரம் பார்க்கணும். ஆனா நமக்கு இந்த கர்மம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும்னு சாஸ்திரத்துல வேணா இருக்குமே ஒழிய மத்தபடி இருக்காது. அப்ப அவரவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியதான ஒரு சரீரம் இருக்கிறதே, அந்த சரீரத்துக்கு காரணம் கர்மம். அப்ப நம்முடைய கர்மமானது நம்மை உந்தித்தள்ள இந்த உலகத்திலே பிறக்க வைக்கிறது. இதுதான் நாம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கிற போது எம்பெருமான் இந்த உலகத்துல எத்தனையோ பிறப்பெடுத்தான். அவனும் கூட தேவ, மனுஷிய, திரிய, ஸ்தாவர ஜாதிகள் எல்லாத்திலையும் பிறந்திருக்கிறான். தேவனாக பிறந்தது விஷ்ணுன்ற அவதாரமா வந்து, பிரம்மருத்ரர்களுக்கு நடுவிலே விஷ்ணுவான அவதாரம் மத்தியே விரிஞ்ச மத்தியே பிரதம அவதாரா அப்படின்னு தெரிவித்திருக்கும்படியான வார்த்தை. மத்தியே விரிஞ்ச கிரிஷ மத்தியே, கிரீஷ விரிஞ்ச மத்தியே. கிரீசனாய் இருக்கக்கூடியவனான பரமசிவனார், விரிஞ்சனாய் இருக்கக்கூடியவராய் இருக்கக்கூடிய பிரம்மா இவாளுக்கு நடுவுல பிறந்தார். ஒருத்தன் அழிக்கிற கடவுள், ஒருத்தன் பிறப்பிக்கிற கடவுள், படைக்கிற கடவுள், ஒருத்தன் காக்கிற கடவுள் என்னும்படியாக தான் அவளுக்கு நடுவில் தேவர்களோடு தேவர்களாக வந்து அவதரித்தான். ஷீல கயேஷ தவயந்ததைக சிந்து அவந்ததைக சிந்தோ க்ஷுத்ரே பிருத்தக் ஜனபதே ஜெகதண்ட மத்தியே. அப்ப அப்படி தேவஜாத்தியில அவன் பிறந்திருக்கிறான். மனுஷ ஜாத்தியில ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பார்க்கிறோம். விலங்குகளுடைய ஜாதியில மத்ய கூர்மாதி அவதாரங்களை பார்க்கிறோம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ஒரு இடத்துல ஸ்தாவரமாக குப்ஜாம்பிரமாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற போது அந்த பகவான் நம்ம போலதானே எந்த ஜாதியிலையும் பிறக்கிறான். எந்த ஜாதினா எந்த சரீரத்தோடையும் பிறக்கிறான். அப்படி இருக்கிற போது நாம இந்த சரீரத்தை எடுத்துட்டு பிறந்ததற்கு காரணம் நம்முடைய கர்மான்னு சொன்னால், பகவான் ராமனா வந்ததுக்கு ஒரு கர்மா, கிருஷ்ணனா வந்ததுக்கு ஒரு கர்மா, இது மாதிரி லிங்கெல்லாம் பண்றான் நிறைய. அதுக்கெல்லாம் ஒண்ணு பெருசா பிரமாணம் கிடையாது. காரணம் என்னன்னா, கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளையே ஒரு வேடன் அடிச்சு பெருமாள் தன்னடி சோதிக்கு எழுந்துரும்படியா எடுத்து மறைஞ்சு நின்று வேடன் அடிச்சிருக்கான். பெருமாள் திருவடியில பட்டது பிரபாச கட்டத்துல போய் சேவிச்சோம்னா அப்படியே கண்ணுல ஜலம் வரும்படியான கட்டம். பிரபாச தீர்த்தத்துக்கு அந்த பக்கமெல்லாம் போனோமே ஆனால் அங்க இருக்கக்கூடிய சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். இந்த வேடன் அடிச்சு விட்டுருக்கான். அதுக்கு முன்னமேயே பலராமன் நம்பி மூத்தபிரான் அவர் ஒரு குகைக்குள்ள போய் தபஸ் பண்ணி அந்த சரீரத்தை விட்டு பரமத்துக்கு போயிட்டார். நிஜாகிருதியை எடுத்துக்கொண்டு ஐபதி நிஜாகிருதியை வச்சுட்டு பரமபத்துக்கு அவர் நேரம் போயிட்டார். இவர் காலில் அடிபட்டு கண்ணன் என்ன பண்றாருன்னா, அந்த ரத்தம் கசிய பலதேவன் எங்க இருக்காருன்னு தேடிட்டு வர்றார். பெருமாள் அடிபட்ட இடத்துக்கும் அந்த மரத்து இடத்துக்கும் பலராமர் குகைக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அவ்வளவு தூரம் அந்த பெருமாள் நடந்தே காலில் ரத்தம் சுட்டு வந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தன்னடி சோதிக்கு திரும்பி பழைய இடத்துக்கே போய் எழுந்தருளி அங்கிருந்து தன்னடி சோதிக்கு போனார். ஒண்ணு வந்தது. இப்படிதான் சரித்திரம் சொல்றார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது என்ன கதை சொல்றான்னா,
முன் அவதாரத்துல வாலிய வதம் பண்ணார் பெருமாள், மறைஞ்சு நின்று அடிச்சுட்டார், அதனாலதான் இப்படி ஆச்சு. இதெல்லாம சொல்றது. இப்படி ஒரு விஷயம் பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. எதுவும் கட்டுப்படுத்தாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா. என்ன கர்மம் கட்டுப்படுத்தவே கட்டுப்படுத்தாது. என்னிடத்துல கர்மம் ஒட்டாது. என்னுடைய பாபமும் என்ன தட்டாது, என்னுடைய புண்ணியமும் என்னிடத்துல ஒட்டாது. அதெல்லாம் கட்டுக்கவே வராது என்கிட்ட. நான் என்ன பண்றேனோ அதுதான் செயலே ஒழிய அந்த செயலுக்கு எந்த விதமான பாப புண்ணியம்னு ஒரு முத்திரை குத்த முடியாது. அதுக்கு மேல உங்களுக்கெல்லாம் தான் ஆசை, ஜனங்களே இதை பண்ணமே இது வருமா, இதை பண்ணமே இதை வருமா, பரீட்சை எழுதினமே 100க்கு 100 வருமா, அப்ளிகேஷன் போட்டிருக்குமே இன்டர்வியூ கூடுவாளா, இன்டர்வியூ அட்டன் பண்ணமே உத்தியோகம் கிடைக்குமா. உங்களுக்கு தான் இந்த ஆசை. எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லை. நீ பண்ணு, படி படி, அவ்வளவுதான். நமே கர்ம பலே ஸ்பிருஹா. அந்த கர்ம பலன்ல எனக்கு ஆசையே கிடையாது. உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா அவ்வளவு ஆசை. எப்படி ஈடுபட்டு இருக்கணும், எனக்கு அதுல ஆசை கிடையாது. அதனால எந்த கர்மமும் தட்டாது. கர்மங்களாலே அஸ்பிருஷ்டனாக பகவான் தான் அமைந்திருக்கிறான். அவன் இங்க வந்து செயல்பாடுகளை செய்தாலும் கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை பேர் எத்தனை விதமா சொல்லிட்டு இருக்கா. பொய் சொன்னான், திருடினான், அதுக்கு மேல பெண்களோடு இப்படி எல்லாம் விளையாடினான். சிசுபாலன் எவ்வளவு பேசா, கிருஷ்ணஹாஜாரஹா கிருஷ்ணஹாச்சோரஹா, கிருஷ்ணன் ஜாரன் கிருஷ்ணன் சோரன் எவ்வளவு நிந்தித்தான். ஒன்னாவது அவங்கிட்ட வந்ததா? ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே ஒரு உருவாய் காத்தான். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு, உத்தரையினுடைய கர்ப்பத்திலே இருந்த பரீட்சித்தானது கரிக்கட்டையா உழுந்துடுத்து. அப்ப கண்ணனை பெருமான் எல்லாரும் வந்து பிரம்மச்சாரிகள் தாங்கள் ஸ்பர்சித்தார்களே, ஆனால் இது பழையபடி உருப்பெறும், இந்த கர்ப்பம் உருப்பெறும். யாரும் வரத்துக்கு சித்தமா இல்லை. அந்யத்ர பீஷ்மாத் காங்கேயாத்து அந்யத்ர து ஹனுமதா ஹரிணி குரமாத்திரேன சர்மணா மோகிதம் ஜகத்து. அந்யத்ர பீஷ்மாத் காங்கேயாத்து, கங்கா புத்திரனாய் அமைந்திருக்கக்கூடிய பீஷ்மர், அந்யத்ர து ஹனுமதா ஹனுமான், இவர்களை தவிர ஹரிணி குரமாத்திரேன சர்மணா மோகிதம் ஜகத்து, இந்த முழு உலகமும் பெண்களிடத்துல ஈடுபட்டு இருக்கிறது. அப்ப விரக்தனான திருவடி வைராக்கிய நெற்றி, அந்த திருவடி கூட தொடர்றதுக்கு தயங்கினா. ஐயோ, நான் லங்கா ராஜ்யத்துல பல ஸ்திரீகளை பார்த்தேன், இப்படி எல்லாம் ஸ்திரீகள் இருப்பாளான்னு நினைச்சேன், அதனால என்ன பிரம்மச்சாரின்னு நான் ஒத்துக்க மாட்டேன்றார். வஸ்துதா அவர் பிரம்மச்சாரி, பரிபூர்ண பிரம்மச்சாரி. ஆனாலும் அவரே ஒப்புக்கொள்ளல. கடைசியில கண்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? எதிமே பிரம்மச்சரியம் சியாத், நான் பொய் சொல்லாதவனா இருக்கும் பட்சத்திலே, நான் பிரம்மச்சாரியா இருக்கும் பட்சத்திலே இந்த கரிக்கட்டை உயிர் பெற்றழக் கடவுதுன்னதும் புத்திரனுடைய கர்ப்பத்துல உயிரோட சென்று பிறகு பிராப்த காலத்திலே குழந்தை பரீட்சித்து பிறந்தான். சிரிப்பா இல்ல நமக்கு? கண்ணனை போய் பொய் சொல்லாதவனா? எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான். கஸ்துவம் பால, யாரா பிள்ளாய்னா, பலானுஜகா, பலராமன் தம்பி, கிமிஹத்தே, இங்கேயும் வந்தாய், மண் மந்திரா சங்கையா, என் வீடு நினைச்சுட்டு வந்துட்டேன். யுக்தம் தத்து நவநீத பாண்டவரே அஸ்தம் கிமர்த்தம் நெசேத், அது சரிதான், ஏன் வெண்ணத்தாழி உள்ள கைவிட்ட? மாத கஞ்சன வத்சகம் மிருகைத்தும் மாகா அபிஷாதம் குரு. அம்மா நீ கோச்சுக்காத கோச்சுக்காத, கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போச்சு இருக்கான்னு தேடுறதுக்கு வந்தேன். எவ்வளவு பெரிய பொய்! இயலாக பொய்கள் உரைப்பானை. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்திதன்பால் மறு மனம் வைத்து மத்தொருத்தி குறைத்து ஒரு வேதைக்கு பொய் குறித்து புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்ய நல்லை. அப்ப கிருஷ்ணாச்சாரா கிருஷ்ணாச்சோரா, கண்ணன் இத்தனை பண்ணிருக்காரே, ஒரு தோஷம் அவர் இடத்துல விட்டுமா? அவர் சொல்றதுதான் வார்த்தை, அதனால அவருடைய வார்த்தையில தோஷம் கிடையாது.
அவரதுதான் எல்லாமே சொத்து, அவருடைய அனுபவத்துக்கு தானே. இதுல கோபிகளை தொட்டார், ராசக்கிரீடை ஆடினார், இது என்ன வம்பு? ஆகவே நமாம் கர்மாணிலிம் பந்தி, ஆகவே கர்மம் காரணமாக பெருமான் அவதாரம் பண்ணுவதில்லை. ஆனால் இச்சை காரணமாக சம்பவாமி ஆத்ம மாயையாக, இதான் கீதா வாக்கியம். சம்பவாமி பிறக்கிறேன் ஆத்ம மாயையா, என்னுடைய இச்சையினாலே. மாயா வயுனம் ஞானம், மாயா சப்தத்துக்கு சங்கராச்சாரியர் பண்ணி இருக்கக்கூடிய அர்த்தம் ஒரு விதம். சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய மாயையினாலே நான் பிறக்கிறேன், அதனால பிறப்பதே பொய் அப்படின்னு சொல்லிட்டார். ஜன்ம பிரதிபாசா அப்படின்னு காட்டியிருக்காரு அந்த அர்த்தம். ஆனால் எம்பெருமானார் அந்த இடத்துல காட்டுறார், மாயான்னா இச்சா, என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய ஆசையினாலே. மாயா வயுனம் ஞானம், வேத நிகண்டு டிக்ஷனரி அப்படிதான் சொல்றது. மாயான்னா மித்தியான்னு சொல்லல. மாயா சப்தத்துக்கு ஆச்சரியம்னு அர்த்தம். கிருஷ்ணாவதாரமே ஆச்சரியம்னு காட்டுகிற போது, சுட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியம் தூபம் தரா நிற்கவே எங்கு ஒரு மாயினால் ஈட்டிய வெண்ணதொடு உண்ணப்போன் திமிலேத்து வங்கோன் கோட்டிடை ஆடினை கூத்து அடதாயிரம் கொம்பினுக்கு. பரமபதத்துல இருந்து வரச்சவே என்ன ஆச்சரியம் தெரியுமா? புகை மூட்டை மூடி இருந்துதான், வெளியில இருக்கிறவாளுக்கு உள்ள பெருமாள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. அப்ப நேர ஓடி வந்தார், பேசிட்டு இருந்தா. நப்பின்ன பிராட்டி பிராப்த யுவனையானாள், திருவாய்ப்பாடியில வெண்ணெய் சேர்ந்து போச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தா. அதை கேட்டதும் கண்ணனுடைய வாயில ஊழ்நீர் ஊறிட்டு நேர அங்கிருந்து வந்தார் பகவான் பரமபதநாதன். எல்லா காரியத்தையும் பண்ணி விட்டு திரும்பி புறப்பட்டு போயிட்டார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்த இவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் புறப்பட்டு போயிட்டார். மொத்த ஆச்சரியம் மாயம். அப்போ இந்த மாயா சப்தத்துக்கு ஆச்சரியம்னு அர்த்தம், மாயா சப்தத்துக்கு இச்சைன்னு அர்த்தம், மாயா சப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம். அதனால அதற்கனுகுணமாக என்னுடைய இச்சையினாலேயே நான் பிறக்கிறேன். நாம ஆசைப்பட்டபடி நாம பிறக்க முடியுமா? ஆசைப்பட்டபடி நாம பிறக்கலாம்னா எப்படி எல்லாம் இருப்போம்? நாம சுகமா இருக்கக்கூடிய இடத்துலதான் பிறப்போம், துக்கப்படுற இடத்துக்கே வரமாட்டோம். அதனால சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு கண்ணனம் பெருமான் தான் காட்டுகிறார். ஆகவே ஸ்வேச்சா மாத்திர நிதானத்தா. சரி, அவதாரம் எந்த காலத்துல? இப்போ கண்ணா, நாங்கள்லாம் பிறக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய கர்மம் எப்ப பரிபக்குவம் அடைகிறதோ, கர்மம் எப்ப பழுக்கிறதோ, அந்த காலத்துல நாங்கள் பிறக்கிறோம். பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்குன்னு அவகாசம் இருக்கு. சங்காத்து இந்த கர்மாவை பத்தியும் சில விஷயங்கள் சொல்ல. கர்மான்றது ரெண்டு விதமாக இருக்கு. ஒரு விதம் வேதத்துல நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளாக இருக்கக்கூடியவை, அவையும் கர்மங்கள்னு தான் சொல்றோம். மத்தொன்னு, நாம நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய சத்வரஜஸ்தமோ குணங்களாலே சில காரியங்களை செய்யறோம். அது பாபமாவும் இருக்கலாம், புண்ணியமாவும் இருக்கலாம். அந்த பாப புண்ணிய ரூபமா இருக்கக்கூடிய கர்மங்கள், அனுஷ்டேயமான கர்மங்கள் வேற, பாப புண்ணிய ரூபங்களாக இருக்கக்கூடிய கர்மங்கள். அப்ப இந்த கர்மான்றது ரெண்டு விதமாக நமக்கு அமைந்திருக்கிறது. இதுல வேத விதமான கர்மானுஷ்டானம் பண்ணினால் அது ஒரு விதமான பலனை கொடுக்கிறது. அதுக்கு என்ன பலன் உண்டோ, அது காமிய கர்மாவா இருந்தா காமிய கர்மா பலனை கொடுக்கிறது. நிஷ்காமிய கர்மாவா இருந்தால் பலன் இல்ல, பகவத் கைங்கரியமா போறது. அந்த மாதிரி அதுக்கு முடிஞ்சு போயிடும். ஆனால் நாம அடுத்தவனை அழிக்கணும்னு பார்க்கிறது, இல்ல அடுத்தவனுக்கு உபகாரம் பண்ணணும்னு பார்க்கிறது, இஷ்டாபூர்த்தங்களாக அமைந்திருக்கக்கூடிய வீதியில போறவா உட்கார்ந்துட்டு போட்டோமே அப்படின்னு வாசல்ல தென்னை கட்டி வைக்கிறது, பட்சிகள் எல்லாம் தண்ணீர் குடித்து விட்டு போகட்டுமேன்னு ஒரு பாத்திரத்துல வெயில் காலத்துல மாடி மேல தண்ணிய வைக்கிறது, குருவி வந்து குத்தி சாப்பிடட்டுமேன்னு ஆத்து வாசல்ல நெல்கதிர் கட்டி வைக்கிறது, இதெல்லாம் புண்ணிய காரியங்கள். இதெல்லாம் புண்ணிய கர்மாக்கள். ஜீவகாருண்யத்தினுடைய அடிப்படையில, மற்றவாளுக்கு உபகாரம் பண்ற அடிப்படையில.
இப்படி பல புண்ணிய காரியங்கள்லாம் இருக்கு, சுகிருதங்கள்னு சொல்றோம். இந்த சுகிருதங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியது. அப்படின்னு நம்முடைய கர்மாக்கள்ன்றது 2 விதமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த கர்மான்றது என்னது? கர்மா எனக்கு பலன் கொடுக்கறதுன்னா எப்படி பலன் கொடுத்துரும்? எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா கர்மாவுக்கு? என்ன கொடுக்கணும்னு தெரியுமா கர்மாவுக்கு? அல்லது அந்த கர்மங்களுக்கு எனக்கு பலன் கொடுக்கிற சக்தி தான் இருக்கானா? மூணுமே கிடையாது. ஏன்னா கர்மம்ன்றது இட்ஸ் an ஆக்ஷன், அது ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டுக்கு பலன் யார் கொடுப்பார்? நாம 30 நாள் ஒரு அலுவலகத்துல போய் உத்தியோகம் பண்றோம். இந்த 30 நாள் உத்தியோகம் பண்ண ஒரு பாடு 31வது நாள் நம்முடைய அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. நாம் பண்ண வேலையா கொண்டு போய் கிரெடிட் பண்ணி வச்சது. அதை இவன் இவ்வளவு வேலை பண்ணிருக்கான், இதுக்கு நாம இவ்வளவு கிரெடிட் பண்ணணும். நம்முடைய வேலையினாலே சந்தோஷப்பட்டவனா இருக்கக்கூடிய அந்த எஜமானன் யார் பெனிஃபிஷியரியோ அவன் தான் சேலரி கிரெடிட் பண்றான். அந்த மாதிரி நம்முடைய கர்மாக்களாலே யார் சந்தோஷப்படுகிறார்களோ அல்லது பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அதற்குண்டான கூலியை கொடுக்கிறார்கள். இப்ப நம்முடைய கர்மாவனால யார் பாதிக்கப்படுறான்னா, பக்கத்து வீட்டுக்காரன்னு அடிச்சுட்டேன், சரி, அப்ப அடிச்சதுக்கு அவனுக்கு கோபம் வருது, அவன் ஒரு விதமான தண்டனை கொடுக்குறான், திருப்பி அடிக்கிறான், இல்ல காவல் நிலையத்துல போய் அவன் புகார் கொடுக்கிறான், அது வேற வித தண்டனை. ஆனால் இது பகவானுடைய கோர்ட்ல, பகவானுடைய அக்கௌண்ட்ல ஒரு இது ஏற்படும். அங்க ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும், அதுல ரெக்கார்ட் ஆயிடும். அப்படி ரெக்கார்ட் ஆச்சு, அதை பார்த்துட்டு பகவான், ஆஹா பக்கத்து வீட்டுக்காரன் நிஷ்காரணமா நீ அடிச்சியா, வாங்கிக்கோ அப்படின்னு அடுத்த ஜென்மத்துல அதே ஜென்மத்திலேயே அப்பவே கொடுத்து ஏதோ ஒரு விதத்துல அது யார் மூலமாவது இருக்கலாம். இப்ப சொன்ன காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதனால தண்டனையா கூட இருக்கலாம். அப்போ இந்த கர்மாவுக்கு, எந்த கர்மாவுக்கு எப்ப பலன் தருதுன்றது நம்மால ஜட்ஜ் பண்ண முடியல, நம்மால அதை நிர்ணயிக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. ஆக சில பரீட்சைகள் எழுதினால் உடனே ரிசல்ட் கொடுத்துடுறா, சில பரீட்சைகள் எழுதினா 4 நாள் ஆகுது ரிசல்ட்டுக்கு, சில பரீட்சைகள் எழுதினா 1 மாசம் ஆகுது ரிசல்ட். அந்த மாதிரிதான் நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் நமக்கு பகவானாலே வைக்கப்படும்படியான பரீட்சை. நமக்கு பகவான் என்ன பண்ணுகிறார் என்னால், ஒரு செயலுடைய முதல் க்ஷணத்திலேயும் நாம சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு சுவாதந்திரியத்தை அவரே கொடுத்துடுற. நீ செலக்ட் பண்ணிக்கோ. சாதாரணமா காலேஜ் அட்மிஷன் டைம்ல குழந்தைகளுக்கு இவன் 99.99% மார்க் வாங்கியிருப்பான். இவனை தேடிட்டு 8 காலேஜ்ல இருந்து வருவார்கள். இவன் அப்ளிகேஷன் போட்டாக்கா கொடுத்துடுறான்னு 8 காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்துடுறான். அப்ப இட் இஸ் அப் டு தட் பாய் டு சூஸ் which college he has to study, in which he has to study. அவன் எந்த கல்லூரியில படிக்க வேண்டும் என்று அந்த பையன் தான் அப்ப சூஸ் பண்ணணும். அப்ப அந்த பையனுக்கு 8 காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜில் சேரலான்ற ஒரு சுவாதந்திரியம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி பற்பல விஷயங்களை பகவான் காட்டி விட்டு அந்தந்த க்ஷணத்துல உனக்கு என்ன தோன்றதோ அதை செய். அதை தோண வைக்கிறது பகவானே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனை அடிக்கணும்னு எனக்கு ஏன் பகவான் தோண வச்சார்? அவனை அடிக்கணும்னு பகவான் நினைச்சாருன்னா அவரே அடிச்சுட்டு போறாரு. ஒன்ன விட்டு ஏன் அடிக்கணும்? அவர் எனக்கு தோண வச்சதுன்னாக்கா அது நான் தோத்தி கொண்டது. அது பருபாதம் பக்கத்துல இருக்கான், இவன் ஒருத்தன் இருக்கான், இவன் எப்படி வேணாலும் பண்ணலாம், எவ்வளவுதான் பகவான் காட்டி கொடுத்திருக்கு. நம்ம முன்னால எம்பெருமான் நல்ல பழத்தையும் வைக்கிறார், நல்ல வாழைப்பழம், வசந்த வாழைப்பழத்தையும் வைக்கிறார், கூடவே புளிப்பு இருக்கக்கூடிய புளியம்பழத்தையும் வைக்கிறார், புளிப்பு மாங்காயும் வைக்கிறார், அதோட கூட ஒரு கத்தியும் வச்சுடுறார். இந்த மூணுத்துல எதை வேணாலும் நீ உபயோகப்படுத்திக்கலாம்னு சொன்னால், என்னுடைய மனசு நல்ல வாழைப்பழத்துல போச்சுன்னா அதை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு நான் சாப்பிடுறேன்.
மாங்காயில போச்சுன்னா அதை கடிச்சிட்டு புளிக்கிறது என்னட்டு மூஞ்சிய புளிப்பா வச்சுக்கிறேன். அதே கத்தியில போச்சுன்னா எடுத்து அடுத்தவனை குத்துறதோ என்ன குத்திக்கிறதோ. அப்ப இது மூணையும் வச்ச பகவான் பேர்ல தப்பே கிடையாது. இது மூணுத்தையும் எடுத்துக்கிற நம்ம மூணுத்துல எதை எடுத்துக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி அமைந்திருக்கிறது. அப்ப அந்த பகவான் என்ன பண்ணுகிறான், இந்த கர்மத்துக்கு அனுகுணமாக அதுக்கப்புறம் செயின் போல ரியாக்ஷன்ஸ் வருது. இதுக்கு என்ன ஆக்ஷன், இதுக்கு என்ன ஆக்ஷன், இதுக்கு என்ன. அப்ப இத பத்தி பார்க்கிற பொழுது நம்முடைய கர்மம் காரணமாகத்தான் நாம இங்க பிறக்கிறோம். அந்த மாதிரி பெருமாள் ஏதோ தப்பு பண்ணிட்டார் போதற்கு, அதான் இங்க வந்து பிறந்திருக்காரு. நான் சொன்னேன், வாலிவதத்தும் போது பெருமாள் பண்ணின தப்பு தான் கிருஷ்ணாவதாரத்துல அவர் காலில் ஒத்தாச்சான். என்ன வேலை இதெல்லாம், அவருக்கு ஒரு நாளும் ஒட்டாதே. அப்ப தன்னிச்சையாக பிறக்கிறார். ஸ்வேச்சா மாத்திர நிதானதா. எந்த காலத்துல பிறக்கிறார் அப்படின்னா, தர்மத்துக்கு எவ்வப்பொழுது நமக்கு கர்மம் பலன் பழுக்கிற போது, கர்ம பலன் நமக்கு எப்போ வரணுமோ அந்த காலத்துல நாம பிறக்கிறோம். கர்மம் பலனளிக்க வேண்டிய காலத்துல. ஆனால் பெருமாளுக்கு தான் கர்மமே ஒட்டுறது இல்லையா, அவன் எந்த காலத்துல பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா, தர்மத்துக்கு எவ்வப்பொழுதெல்லாம் வாட்டம் ஏற்படுகிறது, அதர்மத்துக்கு ஏற்றம் ஏற்படுகிறது. எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமிய. எவ்வப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுகிறதோ, ஆச்சரியமான விஷயம். இந்த தர்ம சப்தம்னா நம்முடைய தர்மம், இந்த சனாதன தர்மம். இந்த தர்மத்துக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது. ஆறு அழிச்சுண்ணோம் ஒழிச்சுண்ணோம் சொன்னாலும் அழிவு கிடையாது. இதெல்லாம் கிருமி கீட்டாதிகள் கிடையாது. அழிச்சுடுறது ஒழிச்சுடுறது. இது சனாதனம்னா என்றென்றும் இருப்பதுன்னு அர்த்தம். இந்த தர்மத்தை அழிக்கணும்னு இரண்யகசிபு பார்த்தான முடிஞ்சுதா? எவ்வளவு பலம்! அவனாலே அழிக்க முடியலையே. ஒரு தரம் ராஜாஜி அவர்கள் இடத்துல கேட்டான், யாரோ கேட்டான், ஒரு தலைவர்னு இருக்கிறவர் ராமருடைய படத்தை இந்த மாதிரி உடைச்சிருக்காருன்னு சொல்றாரு, அதுக்கு நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், 10 தலை இருந்த ராவணனாலேயே ராமர் அழிக்க முடியலையே, இந்த ஒத்த தலைக்காரங்களாலேயே அழிக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ இந்த தர்மம் இருக்கிறதே, தர்மம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மம், அதெல்லாம் மற்றொரு நாள் உபன்யாசத்துல வரும். அப்ப சனாதன தர்மம் அந்த பகவான் சொன்னால், சனாதன தர்மம் இதுன்னு சொன்னால், இந்த தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படலாமே ஒழிய அழிவு கிடையாது. அழியிற தர்மம் இல்லை இது. என்ன இது முழுக்க முழுக்க கான்செப்ட். கான்செப்ட்ஸ் நெவர் கெட் டெஸ்ட்ராய்ட். அதனால இது வாழ்க்கை முறை, நெறிமுறை, தர்மம் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் இருக்கக்கூடியது. ஆகவே இதை பார்க்கிற போது எதா எவ்வப்பொழுதெல்லாம் தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியம். ததா ஆத்மானம்னா என்னைன்னு ஒரு அர்த்தம். ஆத்மானம்னா எனக்கு ஆத்மாவாய் இருக்கக்கூடிய ஞானிகளை பிறப்பிக்கிறேன். தானே எம்பெருமான் நேராக வருவதும் உண்டு, ஞானிகளை அவதரிப்பிப்பதும் உண்டு. ஆத்மானா எப்படி ஞானின்னு சொல்ல முடியும்? ஆத்மானா பகவான் ஆத்மா, என்னை நான் சிருஷ்டித்துக் கொள்ளுகிறேன் தானே அர்த்தம். இல்ல, ஞானே து ஆத்மை வமே மதம் சதுர்விதாக பஜந்தேவாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தா ஜிஜ்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசேஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. ஞானி து ஆத்மைவமே மதம். ஆக லோகத்துக்கெல்லாம் நான் ஆத்மாவா இருக்கலாம், ஆனால் எனக்கு ஆத்மா ஞானி. அந்த ஞானியை நான் சிருஷ்டிக்கிறேன். அப்படிப்பட்ட ஞானியை சிருஷ்டித்த கிரமமாக அமைந்திருப்பதுதான் ஆழ்வாருடைய சிருஷ்டி. ஆழ்வார்களுடைய சிருஷ்டி, அஸ்மத் ஆச்சாரியவரியர்களான மகாத்மாக்களுடைய சிருஷ்டி. அவ்வப்பொழுது தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுகிற போது ஞானிகள் அவதரிக்கிறாள்.
எதுக்காக நீ பிறக்கிறாய்ன்னு கேட்டால் அதுக்குதான் சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் பிறக்கிறேன், சாதுக்களை ரட்சிப்பதற்காக பிறக்கிறேன், துஷ்டர்களை அழிப்பதற்காக பிறக்கிறேன்னு இந்த இடத்துக்கு விபுலமா எம்பெருமானார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சாதுன்னா யாரு இத்தியாதியான அர்த்தங்களை தான் காட்டி கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த 6 விஷயங்கள் பெருமானுடைய அவதாரத்துக்கு அமைந்திருக்கின்றன. இதுல பரித்ராணாய சாதுனாம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இப்போ ராமாயணத்தோடு இதுக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்போமே, ஆனால் இருக்கிற தொடர்பே அவதாரம் தானே. அப்ப ராமாவதாரம் சத்தியம். ராமாவதாரத்திலே பெருமான் தன்னுடைய சக்தி வைபவங்கள் குன்றாமலேயே அவதாரம் பண்ணி இருக்கிறான். ராமாவதாரத்து திருமேனியும் கூட சுத்த சத்துவமாயமான திருமேனி. ராமாவதாரம் தானாக இச்சித்து எம்பெருமான் தான் பிறந்தார். மேல சரித்திர பாகத்துல பார்க்கலாம். இச்சித்துத்தான் எம்பெருமான் தான் பிறந்திருக்கிறான். அதற்கு மேற்பட ராமாவதாரத்துல ரிஷிகளுக்கெல்லாம் சிரமம், தேவர்களுக்கெல்லாம் சிரமம் என்று தர்மத்துக்கு வாட்டம் ஏற்பட்ட போது, தர்மனிஷ்டர்களாய் இருக்கக்கூடிய விபீஷணாதிகளுக்கெல்லாம் சிரமம் ஏற்பட்ட போது, அவர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை அழிப்பதற்காகவும், அதற்கு மேற்பட அதனாலே மரியாதானாம் ச லோகானாம் இந்த உலகத்து மரியாதையை நிலைநிறுத்துவதற்காகவும் அவதாரம் பண்ணினார். இத்தனையும் காட்டப்பட்டிருக்கக்கூடியது. ஆகவே இந்த 6 விஷயங்களும் ராமாவதாரத்திலே பொருந்தி இருக்கின்றன. ஆகவே இந்த 6 விஷயம் அடிப்படை. அவதாரத்துக்கு அடிப்படை, அது ராமாவதாரத்துக்கு பொருந்துகிறதுன்னு பார்த்தோம். இதுக்கு மேல பரித்ராணாய சாதுனாம் அந்த ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் சொல்லி இருக்கார், அதாவது 3 விதமான அவதாரத்துக்கு பிரயோஜனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் ராமாயணத்துக்குள்ள நுழையலாம். கொஞ்சம் தான் நுழைஞ்சிருக்கணும் ராமாயணத்துக்குள்ள, மேற்கொண்டு ராமாயணத்துக்குள்ள நுழையணும். இப்ப யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் கோஷ்டியார் கேட்கலாம். கோஷ்டியார் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.